ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதார தத்துவ விஷயங்களையெல்லாம் உபதேசம் பண்ணி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இப்போ ஞான கர்ம சந்நியாசம்ங்கிறது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அந்த கருத்தை சொல்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் தொடங்குறார். மயா சாதுர்வர்ணியம் சிருஷ்டம் குணகர்ம விபாகசா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். நான் 4 விதமான தொழிற்குழுக்களை இந்த மனித சமூகத்தில் படைத்திருக்கிறேன். குண கர்ம விபாகசா, குணங்களை முன்னிட்டும் தொழில்களை செயல்களை முன்னிட்டும் 4 வகையான குழுக்களை மனிதர்களையே பிரித்திருக்கிறேன். இந்த 4 குழுக்கள் அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா? பிராமண, க்ஷத்ரிய, வைசிய 4வது வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. ஆக இது தொழிற்குழுக்கள். மனிதன்கிறதான் ரொம்ப முக்கியம். இந்த மனிதனுக்கு தொழில்களுக்காக சில பழக்க வழக்கங்கள் தேவைப்படுகின்றன. தொழில் குழுக்கள் தான் இது. சமூகத்தினுடைய தேவையை முன்னிட்டு தரமான ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு இந்த படைப்பின் துவக்கத்திலிருந்து வேதத்தின் வாயிலாக, வேதத்தை ஒட்டிய ஸ்மிருதி கிரந்தங்கள் வாயிலாக இருப்பதாக நாம் கருதுகிறோம். இன்றைக்கு அதை பற்றி விரிவாக நாம் சிந்திப்பது பொருத்தமாக இருக்காது. இருந்தாலும் பகவான் இந்த படைப்புக்கு நான் மூலகர்த்தா என்று சொல்லுவதற்கு பதிலாக செயல்களின் அடிப்படையில் இங்கே பேசுகிறார். ஏன்னா செயல்களை அறிவால் துறக்கிறத பற்றி தான் இங்கே விஷயம் இருக்கிறது. எனவே செயல்களின் அடிப்படையில் பேசுகிறார். அந்தணர்களுடைய செயல்கள், அரசர்களுடைய செயல்கள், வணிகருடைய செயல்கள், தொழிலாளர்களுடைய, வேளாளருடைய செயல்கள், இப்படியெல்லாம் அவரவர்களுக்கு எந்த குணம் முக்கியமாக இருக்க வேண்டும், எது பரம்பரையாக இருக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து காலங்காலமாக இந்த தொழிற்குழுக்கள் சமூகத்தில் தேவைப்படுகின்றன என்று கருதி இறைவன் அதை படைத்ததாக இங்கே சொல்லிக் கொள்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இது ரொம்ப முக்கியம் இல்லை, இதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. இந்த சமூகத்தில் நான் குணம், செயல் இவற்றை அடிப்படையாக கொண்டு 4 சமூக தொழிற்குழுக்களை படைத்திருக்கிறேன். அந்தந்த தொழிலை உடையவர்கள் அந்தந்த தொழிலை செய்கிறார்கள் என்பது விஷயம். அதை படைச்சது நான் தாங்கிறார். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். இந்த படைப்பை நான் படைத்தேன் என்றாலும் இந்த படைப்பிலே இவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நெறிகளை நான் வகுத்திருக்கிறேன் என்றாலும் உண்மையில் இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். நான் இதை செய்யாதவன் என்று அறிந்து கொள். இதை செய்தவன் என்று இருந்தாலும் நான் செய்யாதவன் என்று அறிந்து கொள். ஆக தஸ்ய கர்த்தாரம், கர்த்தாரம்னா நான் தான் இதை படைத்தவன் இருந்த போதிலும் உண்மையில் நான் எந்த செயலையும் செய்யவில்லை என்று தெரிந்து கொள்கிறார். இது முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் தெரியும். ஆகவே உடல் நோக்கில், மனதின் நோக்கில், உலகியல் நோக்கில் நான் செயல் புரிவதாக தோன்றினாலும் தத்துவத்தின் நோக்கில் உண்மையில் நான் செயல் புரியாதவன். இப்போ விழிப்பின் நோக்கில் பார்த்தா நாம் எல்லாரும் செயல் புரிகிறோம். கனவின் நோக்கில் பார்த்தா வேறொரு விதமான செயல்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தின் கோணத்தில் பார்த்தால் நாம் ஒரு செயல்களையும் புரிவதில்லை. ஆனால் அது வேறு வேறு நிலைகளாக இருக்கின்றன. இங்கே அப்படி இல்லை. ஒரே நேரத்தில் இப்போ தங்கம் பேசுகிறதுன்னு வச்சுங்களேன். நான் வளையலாக காட்சி அளித்தாலும் நான் தங்கமாகத்தான் இருக்கிறேன், நான் வளையல் அல்ல. வளையல் என்பதும் அதனுடைய வடிவமும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்கமாகிய என் மீது வளையல் தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. வளையல் வடிவமும் வளையல் என்கின்ற பெயரும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பெயரும் வடிவமும் ஒரு தோற்றமே. தங்கம் என்பது மட்டுமே உண்மை. அலை என்பதும் கடல் என்பதும் தோற்றம் மட்டுமே. தண்ணீர் என்பதே உண்மை. அப்படிங்கிற கருத்தை போல
இந்த படைப்பை நான் படைத்தவன் என்றாலும் நான் உண்மையில் படைப்புக்கு அப்பாற்பட்டவன் என்றும் படைக்காதவன் என்றும், ஏனென்றால் படைப்பையே நாம நீக்க போறோம். தத்துவ கோணத்தில், உலகியல் கோணத்தில் படைப்பு உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது படைப்பு ஒரு மாயத் தோற்றம் என்று சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த உதாரணம், தங்கம் வளையல் உதாரணம் சொன்னேன், தண்ணீர் அலை உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரும் செயல் புரிந்தாலும் உண்மையில் செயலற்ற ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறோம். இது ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஆத்மா அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிற லட்சணத்தின்படி படிச்சிருக்கோம். அதை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். யஜேனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யத்தே ஹதம் உபௌ தௌன விஜானீதோ நாயம் ஹந்தி நஹன்யத்தே அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் 19-20 ஸ்லோகங்களில் நாம் படிச்சிருக்கோம். அந்த ஸ்லோகங்களையெல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தா அது புரிஞ்சுக்கலாம். ஆக கிருஷ்ணர் எந்த கோணத்தில் இதை சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு நான் கர்த்தா எனினும் என்னை அகர்த்தா என்று தெரிந்துகொள் என்று உபதேசம் செய்கிறார். இதை இனிமே விளக்கி சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து. அதை நம்ம நாளைக்கு படிப்போம். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமப்யயம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.